வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான கொள்ளு ரசம். இந்த கொள்ளு ரசம் வச்ச உடனே நாங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வெது வெதுப்பாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமான சூடும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி மீடியம் சூட்டில் வந்து அப்படியே டம்ளரில் அந்த கொத்தமல்லி தலையோடு ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குடிச்சு சூப்பு குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே குடித்தோம்னா சளி பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே இந்த மூக்கடைப்பு அதெல்லாமே சரியாயிடும். கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு இப்போ நான் இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். இது ஒரிஜினல் நாட்டு கொள்ளு. இது பொதுவாகவே இந்த பயிறு வகைகள்லாம் கழுவுற தண்ணி, முதல் தண்ணி ரெண்டாவது தண்ணியெலாம் நம்ம கீழே ஊற்றிடணும். அதில் பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ நான் கொள்ளு வந்து ஒரு 4 தடவை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன். குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டு கூடவே 2 தக்காளியும் சேர்த்து பக்கத்தடுப்பில் அது விசில் வந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன பொடி தயார் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மல்லி, 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம். இதை வந்து நல்லா அப்படியே பொய் வறுவலாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை வறுத்து பொடி பண்ணுறதுக்குள்ளே வந்து கொள்ளு வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். கொள்ளு வந்து நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தனியாகவே அந்த தக்காளியெல்லாம் ரசத்தில் தள்ளி விட்டுட்டு அந்த கொள்ளை வந்து நல்லா காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. கொள்ளு தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கிறனால அதிலே நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சோடு தான் நான் புளி போட்டிருக்கேன். ஒரு பச்சை தக்காளி, அதில் வேக வச்சதில் 2 தக்காளி இருக்குது, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி வந்து நான் வச்சேன், ஆனால் தண்ணி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இப்போ அந்த வெந்த கொள்ளுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சீரகம், குருமிளகு, பூண்டு கொஞ்சம் எல்லாம் இடித்து வச்சுருக்கோம்ல, அதில் இதை பாதி எடுத்து இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இது கரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா 2ஆக உடச்சி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சும்மா அப்படி ஒரு பேருக்கு ஒரு வணக்கிட்டு நம்ம இந்த தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்துக்கலாம். கொள்ளு தண்ணியை அந்த மேலாப்பில் அந்த கரைச்ச தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு திருப்பியும் வந்து அந்த அடியில் அப்படியே இருக்குல்ல அதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுங்க. கரைச்சி அப்போ தான் வந்து கொள்ளு அந்த எல்லா எசன்ஸும் சேர்த்து அதில் இறங்கும். இப்போ பாருங்கள், 3ஆவதும் நான் நல்லா கரைச்சி எல்லாம் ஊற்றுட்டேன். இது வந்து கெட்டி பெருங்காயம் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு புளியங்கொட்டை சோடு போடுறேன். அதுவே அப்படியே போட்டோம்னாவே போதும். அந்த ரச தண்ணி சூடாகிட்டுருக்குல்ல, கொதிக்க போகுதில்ல, அதனால் அது கரைஞ்சிரும் அதுலேயே. இதோட நம்ம காஞ்ச மிளகா, மல்லி, சீரகமெல்லாம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பொடியும் அப்படியே மேலே பரவலாக போட்டு விட்டுடலாம். நைஸ் பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுன்னு அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பார்க்கணும். காரம் போதும். உப்பு வந்து பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் அதில் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா நுரை கட்டி நல்லா கொதிக்கணும். இந்த நுரை கட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பபுள்ஸ் வருது பாருங்கள், அந்த நேரம் பார்த்து கொஞ்சமாக மல்லித்தலையை மேலே போட்டுவிட்டு நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற சீரகம், குருமிளகு, பூண்டு அப்படியே மேலே தூவிடணும். சீரகம், குருமிளகு, பூண்டு வந்து கீழே போகக்கூடாது. அதுக்கு இப்போ இந்த இது சரி கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். கொள்ளு ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். 2 கரண்டி சோறு சேர்த்தே சாப்பிட்லாம். இந்த கொள்ளு ரசத்தில் காய்கறி பொரியல் எதாக இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம், அருமையாக இருக்கும். இந்த கொள்ளு ரசம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுனால குழந்தைங்க, பெரியவங்க, முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸு இதை எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.